Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா past perfect continuous tense. அதாவது தமிழ்ல நம்ம சொல்லறோம்னா இறந்த கால தொடர்ச்சியான வினைமுற்று அப்படின்றத தான் சொல்லுவோம். சோ இந்த டென்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல அதோட பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ், அதோட ஸ்ட்ரக்சர், அதுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்சஸ தனித்தனியா பார்த்தோம். தேவையானவங்க இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ்மே ஒரே வீடியோல வந்து என்ன மாதிரி எழுதலாம் சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி நம்ம எழுதும் போது டேப்லர் காலம் போட்டு நமக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராது. அப்படியே சந்தேகம் வந்தாலும் எந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளாலேயே நம்மளை வந்து ஈஸியா கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். இறந்த காலத்துல ஒரு செயல் வந்து தொடர்ச்சியா ரொம்ப காலமோ அல்லது ரொம்ப நேரமோ நடந்துகிட்டு இருந்தாலோ, அப்படி இல்ல அந்த செயல் வந்து ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளால நம்ப பெற்றாலோ, அந்த மாதிரி செயல்களை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். மெயினா வந்து பாத்தீங்க இங்கிலீஷ்ல வந்து இந்த டென்ஸை வந்து நம்ம அட்வான்ஸ்டு டென்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 ப்ரிப்போசிஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். மெயினா வந்து 2 தான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபார், இன்னொன்னு சின்ஸ். என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒன்னு ஃபார், இன்னொன்னு சின்ஸ். அதுக்கப்புறமா இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதுனால பிஃபோர். ஓகே, இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து நம்ம ஃபார், சின்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இன்னொரு ப்ரிப்போசிஷனும் யூஸ் பண்ணலாம். சோ அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்னதுன்னா பிஃபோர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி வந்து மேக் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா had been. ஓகே, had been அப்படின்றது தான் யூஸ் பண்ண போறோம். நீங்க வந்து இந்த ரெண்டையுமே கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா had been அப்படியே வந்து எழுதிடலாம். எந்த விதமான மாற்றங்களும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் had எழுதிட்டு அதுக்கப்புறமா been எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வெர்போட ing சேர்த்து எழுதணும். ஓகேவா? சோ சப்ஜெக்ட் எழுத போறோம், had been எழுத போறோம், அதுக்கப்புறமா வெர்போட ing எழுதிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எழுதிட்டு அப்புறம் டைம் மென்ஷன் பண்ண வேண்டியது இருந்தா டைம் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறமா as usual நம்ம ரிமைனிங் இருக்கிற சென்டென்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே எழுதிடலாம். சோ பேசிக் ஸ்ட்ரக்சர்னா அது இதுதான். சப்ஜெக்ட், had been, வெர்பு, வெர்போட ing சேர்த்து எழுதணும். சோ சப்ஜெக்ட் வந்து நமக்கு எதுவா வேணாலும் இருக்கலாம். என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் சரி ஒரே ஸ்ட்ரக்சர் தான் அந்த 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ்க்கும். சப்ஜெக்ட் என்ன மாதிரி எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல், நேம், இந்த மாதிரி என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் சரி நீங்க ஒரே ஸ்ட்ரக்சர் தான் வந்து எழுத போறீங்க. சப்ஜெக்ட், had been, வெர்போட ing. இப்போ அதே இது நெகட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா என்னது? நேர்மறையான வாக்கியங்கள். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னது? எதிர்மறையான வாக்கியம். இதைக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதணும்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம்? had. அதாவது had beenன்ற ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா hadம் beenம் பாசிட்டிவ்ல வந்த மாதிரி தொடர்ச்சியா வராது. ஃபர்ஸ்ட் had எழுதிட்டு இது நெகட்டிவ் சென்டென்ஸ். சோ என்ன எழுதணும்? நம்ம நாட் போடணும். அதுக்கப்புறமா been எழுதணும். அப்புறமா வெர்போட ing சேர்த்து எழுதிடலாம். as usual அதுக்கடுத்து நம்ம ரிமைனிங் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் எழுதிட்டு இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ had,
ஹேட்க்கு அப்புறம் கண்டிப்பா நாட் போட்டுட்டு அப்புறம் தான் பீன் போடணும். பீன்க்கு அப்புறம் நாட் போடக்கூடாது. ஸோ சப்ஜெக்ட் ஹேட் நாட் பீன் அப்புறம் வெர்போட ஐஎன்ஜி வந்து சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ இதே இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்னது? கேள்வி வாக்கியங்கள். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்னது? கேள்வி வாக்கியங்கள். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட் அப்படின்றதான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஹேட் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதணும். அதுக்கப்புறமா பீன் எழுதிட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதிட்டு அதுக்கப்புறமா as usual மீனிங் இருக்கிற வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ் எழுதிட்டு எண்டிங்ல கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் ஹேட் பீன் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இங்க சப்ஜெக்ட் ஹேட் நாட் பீன் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இங்க ஹேட் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பீன் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி எண்டிங்ல கொஸ்டின் மார்க். ஸோ இது உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம்னா ஐ வி யூ தே வச்சு இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே அப்ளை பண்ணி எழுத போறோம். வெர்பு வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா பிளே அப்படின்ற வெர்பு வச்சு ஃபர்ஸ்ட் எழுதலாம். நீங்க சிம்பிளாவே சூஸ் பண்ணி எழுதுங்க. நான் இன்னைக்கு பிளே எடுத்திருக்கிறேன். நீங்க வேற ஏதாவது ஒரு வெர்பு வந்து சூஸ் பண்ணிட்டு இதை வந்து எழுதி பாருங்க. பார்க்க உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ஆனா இதே மாதிரி நம்ம பார்க்க போறது வந்து 11வது டென்ஸ். ஸோ 10 டென்ஸுக்குமே நம்ம இதே மாதிரி எழுதி இருக்கிறோம். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தனித்தனியா பார்த்துட்டு கடைசியில மொத்தமா இதே மாதிரி ஒரு டேப்லர் காலமும் போட்டு அப்படி இல்லை மொத்தமா இதோட ஸ்ட்ரக்சர் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதி பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில இது வந்து இன்னைக்கு 11வது டென்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து மொத்தமா நீங்க டென்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி நீங்க டேப்லர் காலம் போட்டு பிரிச்சு ஒவ்வொரு டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே எழுதும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கன்ஃபியூஸே வராது. ஸோ நானும் எழுதுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து எழுதுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம இதுல டைப் ஆஃப் சென்டென்சஸ்க்கு என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார், சின்ஸ், பிஃபோர் வந்து எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படின்றது ஒரு செயல் வந்து நான் வந்து இப்போ ஏன் இதை சொல்றேன்னா நீங்க சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுவீங்களா அந்நேரம் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் அப்படின்றது ஒரு செயல் வந்து நடைபெற்று கொண்ட காலத்தோட அளவை குறிக்கிறதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செயல் வந்து ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்றதுக்கு சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பிஃபோர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாள் அப்படின்ற வர்றதுக்கு பிஃபோர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்க ஐ யூ வி தே வச்சு நம்ம எழுதுறோம்னு சொன்னோம். நானும் எழுதியிருக்கேன், நீங்களும் கரெக்டா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். சப்ஜெக்ட்ன்றதுனால ஐ ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம், ஐ வச்சு எழுதியிருக்கோம். யூ வி தே. நம்ம இதே இது present perfect continuous tenseனா have been, has beenனு சொல்லிட்டு ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் வச்சு பார்த்தோம். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன சப்ஜெக்ட் வந்தாலுமே ஒரே டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறோம், ஐ எழுதியாச்சு. ஹேட் பீன் அப்படின்றதுனால ஹேட் பீன் அப்படியே வந்து எழுதிட்டேன். வெர்பு வந்து நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது என்னது? பிளே. வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஸோ சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறோம், ஆக்சிலரி வெர்ப் எழுதிட்டு நம்ம வந்து வெர்பை எழுதியாச்சு. ஐ ஹேட் பீன் பிளேயிங். இங்கேயும் பாருங்க யூ ஹேட் பீன் பிளேயிங். இங்க என்னது? we had been playing. they had been playing. இப்போ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம், had beenும் தொடர்ச்சியா வருது. வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதியிருக்கிறோம். இதே நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறோம், அப்புறம் had not been. பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் உள்ள ஒரே டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க had beenன்னு எழுதுவோம், இங்க என்ன எழுதுவோம்? had பக்கத்துல நாட் போட்டுட்டு பீன் எழுதிட வேண்டியதுதான். மிச்சபடி இப்ப நம்ம வெர்புக்கு அப்புறம் என்ன சென்டென்ஸ் இருந்தா கூட இந்த 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ் நான் ஏன் வந்து நம்ம ஏன் வந்து எழுதலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெர்புக்கு அப்புறம் உள்ளத பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்கட்டும், நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கட்டும், இல்ல இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸா இருக்கட்டும், இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இதுக்கு அப்புறம் வர்ற பார்ட் வந்து
எல்லா டென்ஸ்லயுமே வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஸோ நீங்க இந்த இடத்த மட்டும் கவனிச்சீங்கனாலே போதும். அது என்ன டைப் ஆஃப் சென்டென்சஸா இருந்தாலும் நம்மளால வந்து ஈஸியா வந்து எழுதவோ இல்ல பேசவோ நம்மளால வந்து முடியும். ஓகே, இப்ப பாருங்க, had been எழுதியிருக்கோம். இங்க had not been playing, you had not been playing, we had not been playing, they had not been playing. So பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நெகட்டிவ் சென்டென்ஸும் பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் டிஃப்ரெண்ட் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா had been பாசிட்டிவ்ல எழுதுறோம், இங்க had not been எழுதுறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. இத பாசிட்டிவ்ல சொல்றோம், இது நெகட்டிவ்ல சொல்றோம். இது நேர்மறையா, அது எதிர்மறையா, அவ்வளவுதான். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப். had எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம், அதுக்கப்புறமா பீன் எழுதியிருக்கிறோம், அதுக்கப்புறமா as usual வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ரிமைனிங் வேர்ட்ஸோ சென்டென்ஸோ எழுதிட்டு எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப பாருங்க, had I been playing, had you been playing, had we been playing, had they been playing. சோ இங்க வந்து ஆக்சிலரி வெர்ப் ஃபர்ஸ்ட் had எழுதியிருக்கிறோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறோம், அதுக்கப்புறம் பீன் எழுதியிருக்கிறோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிட்டு had not been எழுதியிருக்கிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க ஒண்ணுதான் சேஞ்ச் ஆகும். ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேடுக்கும் பீனுக்கும் இடையில சப்ஜெக்ட் வரும். இங்க முதல்ல சப்ஜெக்ட் வந்துடும் நமக்கு. இங்க ஹேடுக்கும் பீனுக்கும் சென்ட்ரல்ல தான் வந்து சப்ஜெக்ட் வந்து வரும். சோ உங்களுக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? இங்க சப்ஜெக்ட் ஹேட் பீன் வெர்பு, இங்க சப்ஜெக்ட் ஹேடு அப்புறமா நாட் பீன் வெர்பு, இங்க ஆக்சிலரி வெர்பு சப்ஜெக்ட் அதுக்கப்புறமா பீன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெர்ப் எழுதி இருக்கிறோம். எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் வந்து போட்டுறணும். சோ நமக்கு இது என்ன எங்க டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ இதே மாதிரி தான் நம்ம இது வந்து நம்ம ப்ளூரல்ஸ், இப்போ இதே ப்ளூரல்ஸ் வந்தாலும் இப்படிதான் எழுதுவோம், சிங்குலர் வந்தாலும் இதே மாதிரி தான் எழுத போறோம். ஹி ஷி இட் இந்த மாதிரி எது வந்தாலும் சப்ஜெக்ட் நம்ம இதே டைப்ல தான் எழுத போறோம். ஏன்னா இதுக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான், மாறாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேணா நம்ம ஹி வச்சு எழுதலாம். நானும் எழுதுறேன், நீங்களும் எழுதுருங்க. இப்போ he had been playing இப்படிதான் எழுதுவோம். எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்லை, வெறும் சப்ஜெக்ட் வந்து நம்ம மாத்தினாலே போதும், எழுதிடலாம். இங்க he had not been playing, he had not been playing. பாருங்க, இங்கேயும் பெருசா ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, சப்ஜெக்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகி நம்ம எழுதுவோம். இங்கேயும் பாருங்க, அப்படி சப்ஜெக்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகி எழுதுறோம். இப்போ இதே இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா இருந்தாலுமே நம்ம சப்ஜெக்ட் மட்டும் தான் எழுதுவோம். தேக்கு பதிலாக ஹீ போட போறோம், பி அதுக்கப்புறமா as usual வெர்ப் எழுதிட்டு எண்டிங்ல கொஸ்டின் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணுவோம். அவ்வளவுதான், சப்ஜெக்ட் தான் மாறும். இப்போ இதே சி வந்தாலும் சரி, இட் வந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு பர்சன் நேமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சிங்குலர் எந்த நேமா இருந்தாலும் சரி, இல்ல ப்ளூரல்ஸா இருந்தாலும் சரி, இதே ஸ்ட்ரக்சர், இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க வேற வெர்பை சூஸ் பண்ணி எழுதி பாருங்க, என்ன டைப் ஆஃப் சென்டென்சஸ்க்கு என்ன மாறுதுன்னு சொல்லி உங்களால வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.